ஆதன் மீடியா நேயர் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழகத்தின் உயிர் மூச்சாகிய வடகிழக்கு பருவமழையை பற்றி பார்ப்போம். 2018 வடகிழக்கு பருவமழை எப்படி இருக்கும் என்ற ஒரு ஆய்வறிக்கையை நான் சமர்ப்பிக்கலாம் என்று இருக்கிறேன். அதன் அடிப்படையிலே 2018 வடகிழக்கு பருவமழை, அதாவது கடந்த 2-3 ஆண்டு காலமாக சரியான பருவமழை பெய்யாமல் கடும் வறட்சியில் சிக்கியிருக்கும் நிலையிலே, உச்சகட்ட வறட்சியில் வடகிழக்கு பருவமழை தொடங்கும் நிலையிலே, உச்சகட்ட வறட்சி தமிழகம் சிக்கியிருக்கின்ற நிலையிலே நான் இந்த ஆய்வறிக்கையை உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். இதன் அடிப்படையிலே அதாவது இந்த நடந்து கொண்டிருக்கக்கூடிய 2018 வடகிழக்கு பருவமழை துல்லியமாக அக்டோபர் 21ஆம் தேதியில் தொடங்கியிருக்க வேண்டும். வானிலை ஆய்வு நிறுவனங்கள் முன்கூட்டியே தொடங்கும், அக்டோபர் 8ஆம் தேதியே தொடங்கும் என்றார்கள். ஆனால் ஒரு சில வானிலை காரணிகளின் காரணமாக இந்த மாற்றங்கள் தள்ளி சென்றது. தென்மேற்கு பருவமழை முடிவுக்கு வருவதும் தள்ளி சென்றது. இந்த நிலையில் ஒடிசா மற்றும் வங்கதேசம், அதாவது மியான்மர் போன்ற நாடுகளிலே காற்று சுழற்சி, அதாவது எதிர்ப்புயல், அதாவது ஆன்டி சைக்ளோன் உருவாகின்ற காரணத்தினாலே தென்மேற்கு பருவமழை முடிவுக்கு வராமல் புயல்களை வடக்கு நோக்கி ஈர்த்து கொண்டே இருந்தது. இதன் காரணமாக வடகிழக்கு பருவமழை தொடங்குவது அக்டோபர் 31 வரை காலம் கடத்தி தொடங்கியது. இதன் அடிப்படையில் அக்டோபர் 31ஆம் தேதி வடகிழக்கு பருவமழை நள்ளிரவில் தொடங்கி நவம்பர் 1லிருந்து தீவிரம் காட்டத் தொடங்கியது. ஆனால் தீவிரம் காட்டினாலும் ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் அது மழையை கொடுக்காமல், சென்னைக்கு ஒரு நாள் மழையையும், வேதாரண்யத்திற்கு ஒரு நாள் மழையையும், டெல்டா மாவட்டத்திற்கு ஒரு மிதமான மழையை ஒரு நாளும், கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டத்துக்கு ஒரு நாளும் மழையை கொடுத்து அந்த முதல் காற்றழுத்த தாழ்வு நிலை விலகி சென்றது. நான் அன்றே அறிவித்தேன், அனைத்து விவசாயிகளுக்கும் இது ஏமாற்றம், தொடக்கமே இப்படி இருக்கிறது என்று ஒரு ஏமாற்றமாக மக்கள் கேட்டிருந்த பொழுது நான் அறிவிப்பது என்னவென்றால், மக்களுக்கு 10 காற்றழுத்த தாழ்வு நிலைகள், அது சில புயல்கள், சில சூப்பர் புயல்கள் கூட இதில் வாய்ப்பு இருக்கிறது. அதாவது மொத்தம் 10 நிகழ்வுகள் தமிழகத்திற்கு மழை தரும் வகையில் அமையும். அதில் முதல் நிகழ்வு நவம்பர் 1ஆம் தேதி 2ஆம் தேதி நீடித்து விலகியது. இரண்டாவது நிகழ்வு பார்த்தீங்கன்னா, இரண்டாவது நிகழ்வு, அதாவது இதுவும் புயலாக உருவாகும் என்றும் வானிலை ஆய்வு நிறுவனங்கள் அதாவது சொன்னது 7ஆம் தேதி முதல் வடகிழக்கு பருவமழை தீவிரமடையும் என்று வானிலை ஆய்வு நிறுவனங்கள் சொன்னது. நானும் சொன்னேன். ஆனால் இந்த காற்றழுத்த தாழ்வு நிலை 7ஆம் தேதி 6ஆம் தேதி இலங்கை கடந்து 7ஆம் தேதி அது இலங்கையை தாண்டி கொழும்பு அருகே மன்னார் வளைகுடாவில் இறங்கியது. இது மேலும் கன்னியாகுமரி அருகே வரும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அந்தமான் பகுதிக்கு புதிய கஜா புயலின் முன்பருவ காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகியது. இதன் தீவிரத்தன்மை காரணமாக இந்த காற்றழுத்த தாழ்வு நிலை மேற்கு நோக்கி முன்னேறுவது தடைபட்டு, மழையும் கொடுக்காமல் பின்வாங்கி கிழக்கு நோக்கி சென்று கஜா புயலுடன் இணைந்தது. இதன் அடிப்படையில் பருவமழை அங்கும் சென்னை ஒரு நாள் சென்னை கூட செல்லவில்லை, மாமல்லபுரம் வரைக்கும் முன்னேறி மாமல்லபுரம், சென்னை மற்றும் நாகப்பட்டினம் வடக்கு, கடலூர் மற்றும் டெல்டா மாவட்டங்களுக்கு மழையை கொடுத்து, பிறகு தென் மாவட்டங்களுக்கு மழையை கொடுத்து அது விலகியது. அப்பொழுதே தமிழக மக்கள் என்ன நினைத்தார்கள் தெரியுமா? வடகிழக்கு பருவமழை ஏமாற்றம்தான், காலநிலை மாறிவிட்டது, வேற வேலையை பார்க்கலாம் என்று விவசாயிகள் கேட்டு வேதனை குரல் எழுப்பி கொண்டிருக்கும் நிலையில், கவலைப்படாதீர், கஜா புயல் வருகிறது, உங்கள் கவலையை தீர்க்கும், இது 3வது நிகழ்வுதான், இதற்கு மேலும் 10 நிகழ்வுகள் உள்ளன என்பதை அவர்களுக்கு தெரியப்படுத்தி, அன்றே கஜா புயல் அது வேதாரண்யத்தில் கரையை கடக்கும் என்று அன்றே உறுதிப்படுத்தி வரையப்பட்ட படம்தான் இது. அதாவது கஜா தாழ்வு மண்டலமாக இருந்த பொழுது புயலாக மாறிக்கொண்டிருக்கும் நிலையிலே மியான்மர் அருகே ஒரு எதிர் புயல், அதாவது ஆன்டி சைக்ளோன் உருவாகி இருந்தது. இது என்ன செய்ததென்றால், இந்த கஜா புயலை தமிழகம் நோக்கி வரவிடாமல் வடக்கு நோக்கி ஈர்த்தது. இந்த வடக்கு நோக்கி ஈர்த்த காரணத்தினால் கஜா புயல் அது மியான்மர் நாட்டில்தான் கரையை கடக்கும் என்று அனைத்து வானிலை ஆய்வு நிலையங்களும் தெரிவித்திருந்த நிலையில் நான் உறுதிபட கூறியிருந்தேன். நான் படத்தை மாற்றவே இல்லை. 15 தினங்களாக இது வேதாரண்யத்தில் தான் கரையை கடக்கும், நிச்சயமாக இது நல்ல மழையை தமிழகத்திற்கு கொடுக்கும் என்றேன். அதன்படி துல்லியமாக அமைந்தது. ஆனால் தற்பொழுது வடக்கு நோக்கி ஈர்த்த காரணத்தினால் வடக்கு நோக்கி சென்ற அந்த கஜா புயல் தற்பொழுது அந்த ஆன்டி சைக்ளோன் செயலிழந்து விட்டது. இன்று நவம்பர் 13 செயலிழந்த காரணத்தினால் அது தென்மேற்காக நகர தொடங்கி இருக்கிறது. இதன் வேகம் தற்பொழுது தீவிரமடைந்து 135 கிலோமீட்டர் வேக சிவியர் சைக்ளோன், அதாவது அதிதீவிர புயலாக உருவெடுத்து அது வரும்
15ஆம் தேதி மதியத்திற்கு மேல் வேதாரண்யத்தை நெருங்கும் பொழுது 100 கிலோமீட்டர் வேக புயலாக செயலிழந்து அது வேதாரண்யம் அருகே கரையை கடந்து டெல்டா மாவட்டத்தின் தெற்கு பகுதி வழியாக டெல்டா மாவட்டம் திருவாரூர், தஞ்சாவூர், நாகப்பட்டினம் மாவட்டத்தின் தெற்கு பகுதி வழியாக புதுக்கோட்டை மற்றும் திண்டுக்கல், மதுரை மாவட்டம் வழியாக தேனி மாவட்டம் வழியாக கேரளாவுக்கு சென்று அது அரபிக்கடலில் சென்று மீண்டும் புயலாக உருவெடுத்து அது சோமாலியா நோக்கி பயணிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த புயல் கரையை கடக்கும் பொழுது வேதாரண்யத்தில் கரையை கடக்கும் என்று உறுதியாக 100% நம்பப்படும் நிலையில் அது சற்று தெற்கு நோக்கி நகர்ந்தால் என்ன ஆகும்? விலகி போகிவிட்டது என்று மக்கள் நினைப்பார்கள். அப்படி அல்ல. வேதாரண்யத்தில் நுழைந்தால் செயலிழக்கும், பாக் ஜலசந்தியில் நுழைந்தால் புயல் செயலிழக்காமல் தொடர்ந்து அது மன்னார் வளைகுடாவில் செல்லவும் வாய்ப்பு இருக்கிறது. இதன் காரணமாக இதற்கு வெப்பநிலை தொடர்ந்து கிடைத்து சுழன்று கொண்டிருக்கும் புயல் தொடர்ந்து அதே தீவிரத்தில் கடந்து தென் தமிழக கரையோரத்திற்கு மிக கனமழையை கொடுக்கவும் வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே இந்த நிலையில் நாம் எதற்கும் தயாராக இருக்க வேண்டும். உறுதியாக வேதாரண்யத்தில் கரையை கடப்பது உறுதி. 25 சென்டிமீட்டர் வேதாரண்யம் மற்றும் தலைஞாயிறு பகுதி, திருத்துறைப்பூண்டி, முத்துப்பேட்டை பகுதிக்கு மழை கொடுப்பது உறுதி. இருந்த போதிலும் அது மேலும் அதிதீவிர புயலாக தொடர்ந்து நீடிக்க மன்னார் வளைகுடாவில் நுழைந்து கன்னியாகுமரி வரைக்கும் செல்லவும் வாய்ப்பு இருக்கிறது. அது நாளை 15ஆம் தேதி காலை முடிவு உறுதியாக தெரிந்துவிடும். கஜா புயல் நகர்வை வைத்து உறுதியாக தெரிந்துவிடும். ஆனால் அது எங்கே கரையை கடந்தாலும் வேதாரண்யம் பகுதிக்கு மிக கனமழையை கொடுக்காமல் செல்ல வாய்ப்பே இல்லை. ஆகையினாலே வேதாரண்யம், தலைஞாயிறு, திருத்துறைப்பூண்டி, முத்துப்பேட்டை மற்றும் மதுக்கூர் பகுதி விவசாயிகள் மற்றும் மக்கள் எப்பொழுதும் மழையை எதிர்நோக்கியும் அதனால் உண்டாகும் 100 கிலோமீட்டர் காற்றை எதிர்கொள்ளும் வகையிலும் நாம் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த புயல் காரணமாக 14ஆம் தேதி இரவு சென்னையில் மழை தொடங்கும். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியில் மழை தொடங்கி பிறகு படிப்படியாக சென்னை, திருவள்ளூர் மாவட்டத்தின் உள்பகுதி, மேலும் காஞ்சிபுரம் மாவட்டத்தின் கடலோர பகுதி மற்றும் அதன் பிறகு உள்பகுதி மற்றும் விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் மற்றும் கடலோர பகுதி, பிறகு திண்டிவனம், விழுப்புரம் பகுதிக்கும், பிறகு நாகப்பட்டினம் மாவட்டம் வடக்கு பகுதி, கடலூர் மாவட்ட பகுதிகளுக்கு கனமழையை கொடுத்து அது உள் மாவட்டத்திற்கு நகரும் பொழுது தென் மாவட்டங்கள் மற்றும் மைய மாவட்டங்களுக்கு, அதாவது சேலத்திற்கு தெற்கே சேலம், ஈரோடு, நீலகிரி மாவட்டத்திற்கு தெற்கே உள்ள அனைத்து மாவட்டங்களுக்கும் நல்ல மழையை கொடுக்கும். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், விழுப்புரம், கடலூர், காரைக்கால், புதுச்சேரி மாவட்டங்களுக்கு மிக கனமழை உறுதியாக கொடுக்கும். திருவண்ணாமலை மற்றும் வேலூர் மாவட்டத்திற்கு ஒரு மிதமானது முதல் சற்று கனமழை உறுதியாக பெய்யும். கனமழைக்கும் வேலூர் மாவட்டத்திற்கும் திருவண்ணாமலை மாவட்டத்திற்கும் வாய்ப்பு இருக்கிறது. அடுத்தபடியாக உள்ள மாவட்டத்தை பார்த்தால் கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், இந்த 4 மாவட்டத்தில் எடுத்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டத்திற்கு சற்று கூடுதல் மழையும், நாமக்கல் மாவட்டத்தை விட வடக்கே உள்ள சேலம் மாவட்டத்திற்கு சற்று குறைவான மழையும், அதைவிட சற்று குறைவான தருமபுரி மாவட்டத்திற்கும் அதைவிட சற்று குறைவான மழை கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கும் கிடைக்கும். இந்த கஜா புயலால் மிக குறைவான மழை பெறும் மாவட்டம் என்று பார்த்தால் அது கிருஷ்ணகிரி மாவட்டமாக மட்டுமே இருக்கும். பிற மாவட்டங்கள் அனைத்திற்கும் நல்ல மழை எதிர்பார்க்கலாம். குறைந்தது உயிர் கொடுக்கும் மழையாவது பெங்களூரில் பெய்யும் என்கின்ற நிலையில் அப்போ தமிழகத்திற்கு மழை கேட்க வேண்டாம். அனைத்து பகுதிகளுக்கும் நல்ல மழை எதிர்பார்க்கலாம். ஒதுக்கி இருந்தாலும் கவலைப்படாதீர். அடுத்து வருகிறது நவம்பர் 15 கஜா புயலுக்கு அடுத்தபடியாக நவம்பர் 22 ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தமிழகத்தை நெருங்க இருக்கிறது. அடுத்தபடியாக நவம்பர் 22 அதாவது கஜா புயல் கரையை கடந்தாலும் அது அரபிக்கடல் செல்லும் பொழுது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியிலையும் கனமழையை கொடுத்துவிட்டு அது அங்கிருந்து அரபிக்கடலுக்கு சென்று ஆன்டி கிளாக் வாய்ஸில் சொல்லும்போது கேரளாவிற்கும் கனமழையை கொடுக்கும். இந்த நிலையில் அரபிக்கடலில் இறங்கி மீண்டும் புயலாக மாறி சோமாலியா நோக்கி சென்று கொண்டிருக்கும் பொழுது இது கிழக்கு காற்றை, வங்கக்கடல் காற்றை மேற்கு நோக்கி ஈர்க்கும் நிலையில் இருக்கின்ற காரணத்தினாலே டெல்டா மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் கஜா புயல் கரையை கடந்தாலும் அடுத்த தாழ்வு நிலை 22ஆம் தேதி வரும் வரை கிழக்கு காற்றால் விட்டு மழை இருந்து கொண்டே இருக்கும். அடுத்த காற்றழுத்த தாழ்வு நிலை 22ஆம் தேதி வருகிறது.
அடுத்த காற்றழுத்த தாழ்வு நிலை 29ஆம் தேதியும், அடுத்த தாழ்வு நிலை டிசம்பர் 5ம், அடுத்த காற்றழுத்த தாழ்வு நிலை 12ஆம் தேதியும், அடுத்த காற்றழுத்த தாழ்வு நிலை 21ஆம் தேதியும், அடுத்த காற்றழுத்த தாழ்வு நிலை டிசம்பர் 21 முதல் 29ம், இப்படி அடுத்தடுத்து வாரம் ஒன்று நிச்சயமாக இருக்கும். மாதத்திற்கு 3 இருக்கும். இதில் சில புயல்கள் ஒரு சூப்பர் புயல் கூட இருக்கிறது. தயவுசெய்து விவசாயிகளே, மக்களே கவலைப்படாதீர். உங்களை வறட்சியில் விட்டு விடாது. நிச்சயம் இந்த ஆண்டு ஒரு சில மாவட்டங்களை மூழ்கடிக்கும் மழையாக இருக்கும். ஒரு சில மாவட்டங்களுக்கு, உள் மாவட்டங்களுக்கு வளம் கொழிக்கும் மழையாக இருக்கும். தென் மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் நிச்சயமாக மூழ்கடிக்கும் மழை தெரிகிறது, பாதிக்கும் மழை தெரிகிறது. வட மாவட்டத்திற்கு சராசரியை விட சற்று 10% கூடுதல் மழையும், மைய மாவட்டங்களுக்கு 20% கூடுதல் மழையும், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு 25% கூடுதல் மழையும், தென் மாவட்டங்களுக்கு டெல்டா மாவட்டங்களுக்கும் 30% கூடுதல் மழையும் இருக்கிறது. ஒட்டுமொத்த தமிழகத்தை பார்க்கும் பொழுது நிச்சயமாக சராசரியை விட 10 முதல் 20% மழை கூடுதல் மழையை நிச்சயமாக எதிர்பார்க்கலாம் என்பதை நம்பிக்கையுடன் உறுதிபட கூறுகிறேன். பொறுமையுடன் இருங்கள். நிச்சயமாக மழை பெய்யாது என்று மட்டும் நீங்கள் தவறாக எண்ண வேண்டாம். பிறர் வதந்திகளை, பெய்யாது என்ற வதந்திகளையோ, பனி பெய்கிறது இதனால் மழை பெய்யாது இப்படிப்பட்ட வதந்திகளையோ நம்ப வேண்டாம். இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை முடிவே அடையாது. பொங்கலையும் தாண்டி மார்ச் வரை செல்லும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வடகிழக்கு பருவமழை பொங்கல் வரைக்கும் கனமாக இருக்கும். மார்ச் வரைக்கும் மாதம் ஒரு மழையாக நிச்சயமாக இருக்கும். இந்த ஆண்டு வட இந்திய குளிரலை தமிழகத்தின் தாக்கம் குறைவாக இருக்கும். எப்பொழுதும் வழக்கத்தை விட குறைவாக இருக்கும். குளிரலை இருக்கும், வழக்கத்தை விட குறைவாக இருக்கும். வரக்கூடிய காற்றழுத்த தாழ்வு நிலை பின்னோக்கி அனுப்பும் அளவிற்கு இந்த காற்றழுத்த தாழ்வு நிலைகள் இருக்கும் என்பதனாலே மழை நிறைய இருக்கிறது. ஆரம்பம் மட்டும்தான் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கிறது. இந்த கஜா புயல் கரையை கடந்தவுடன் இருக்கின்ற அனைத்து எதிர் புயல்களும் செயலிழந்துவிடும். அதன் பிறகு கொடையிலும் கோட்டுமாகத்தான் அடைய வேண்டும் என்கின்ற நிலை உருவாகும். நம்பிக்கையுடன் இருங்கள். நன்றி.